ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்கிட்ட வந்து பன்னீர் இவ்வளோதான் இருக்குது. எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து உருளைக்கிழங்கு பன்னீர் மாதிரி நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிம்பிளாக. இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இப்போ சோம்பு செவந்துருச்சு. பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கிடுவோம். தேங்காய் சாதம் செஞ்சதுனால தேங்காய் பால்லே செய்வோம்னு 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். இப்போ இதோட உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிடுவோம். நான் வந்து 3 கிழங்கு போட்டிருக்கேன். நான் வந்து குட்டி குட்டி தக்காளி 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் ஊற்றிக்கிடுவோம். வச்ச தக்காளியும் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ வீட்டு பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கரம் மசாலா வாழைக்காக. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிடுவோம். இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பன்னீர் வறுத்தது இதில் போட்டுருவோம். போட்டு குக்கரை மூடி வச்சுருவோம். குக்கர் மூடி வச்சாச்சு. ஒரு 2 விசில் வந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு தேங்காய் சாதமும் பன்னீர் கிரேவி. இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.